மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அதோடைய சின்ன ஒரு சிறப்பு வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி சரிங்களா. பாருங்கள், FIFA வேர்ல்டு கப் 2026 சரியா. இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் தலைமை அமைப்போட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FIFAன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அமைப்பு தான் கால்பந்து போட்டியில் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் சரிங்களா. இந்த 2026 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றது. எத்தனாவதுமா? 23வது சரி, 23rd எடிஷன் ஆஃப் FIFA வேர்ல்டு கப். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போட்டிகளை நடத்தினது 3 நாடுகள் இணைந்து நடத்தினாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் முறையாக அதிகபட்ச எண்ணிக்கையில் சரியா 3 நாடுகள் இணைந்து நடத்திருக்கிறாங்க. யாரெல்லாம்? மெக்சிகோ, கனடா அண்ட் அமெரிக்கா. 3 நாடுகள் இணைந்து நடத்தினாங்க. இது அதிகபட்ச எண்ணிக்கை. ஓகேவா? இன்னொரு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 48 அணிகள் கலந்து கொண்டது. வழக்கமாக 32 அணிகள் தான் கலந்துப்பாங்க. அதிகபட்ச எண்ணிக்கையாக 48 அணிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க சரிங்களா. ஓகே, சூப்பர். இப்படி 48 அணிகள் விளையாடினாலும் சரிங்களா, இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் தான் முன்னேறும் தெரியும் சரிங்களா. அந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நியூயார்க் சரி, அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்துள்ள நியூ ஜெர்சி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது சரிங்களா. இந்த போட்டிக்கு தகுதி பெற்ற 2 அணிகள், இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற 2 அணிகள், ஒன்று அர்ஜென்டினா, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் சரியா. இந்த ஸ்பெயின் அணி பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டில் உலக சாம்பியன் பட்டத்தை லாஸ்ட்டாக வின் பண்ணியிருந்தாங்க. நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அவங்க அந்த முதல் முறையாக அந்த FIFA வேர்ல்டு கப்பை அடிச்சிருந்தாங்க. யார்? ஸ்பெயின் நாடு. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து தற்போது 2026ஆம் ஆண்டில் எத்தனாவது எடிஷனு? 23வது எடிஷன் சரி, 23rd எடிஷன் ஆஃப் FIFA வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. யாருமா? நம்முடைய ஸ்பெயின் அணி. ஞாபகம் வச்சு சரியா. ஓகே, நம்மளோட அப்படின்னே ஸ்பெயின் என்னோட நான் சப்போர்ட் பண்ணுற இடம் நினைக்க வேண்டாம். நம்மளோட ஃபேவரட் டீம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட அர்ஜென்டினா தான். பரவாயில்ல, ஏதோ நல்லா விளையாடினாங்க, தோத்துட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போது 2026ஆம் ஆண்டிற்கான FIFA வேர்ல்டு கப்பில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறது யாருமா? ஸ்பெயின் அணி. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான சரிங்களா. அப்போ 2010ஆம் ஆண்டிலும் 2026ஆம் ஆண்டிலும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணனால 2 முறை இந்த உலகக்கோப்பையை தூக்கியிருக்கிறாங்க. யார்? ஸ்பெயின் அணி. மறக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் சரிங்களா, அதாவது இறுதிப் போட்டியில் ஸ்பெயினிடம் தோல்வி அடைந்த அணி அர்ஜென்டினா 1-0 அப்படிங்கிற அளவில் சரியா கூடுதல் நேரத்தில் சூப்பராக ஒரு கோலை போட்டு செம்மையாக வின் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. யார்? ஸ்பெயின் அணி. மறக்கக்கூடாது சரிங்களா. ஓகே, 3ஆம் இடத்துல யாருன்னு பாருங்கள், இங்கிலாந்து அணி சரியா. அரையிறுதியில் தோல்வி அடைந்த 2 அணிகள், ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று பிரான்ஸ் சரியா. இந்த பிரான்ஸும் இங்கிலாந்தும் மோதிய போட்டியில் பார்த்தீங்கன்னா 6-4 என்ற கோல் கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திட்டாங்க. ஓகேவா? சூப்பர். இன்னொரு முக்கியமான தகவல், 5 முறை இதுவரைக்கும் சரியா FIFA வேர்ல்டு கப்பில் 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற ஒரே அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுமா? பிரேசில் அணி சரியா. பிரேசில் அணி 4வது பட்டத்தை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ் தோல்வி அடிச்சாங்க. ஓகேவா? இந்த அர்ஜென்டினா அணி கடந்த 2022ஆம் ஆண்டில் கத்தார் தலைநகரம் சரி, எங்கம்மா? கத்தார் தலைநகரம் தோகாவில் நடைபெற்ற 22வது உலகக்கோப்பை அந்த கால்பந்து போட்டியில் சரியா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க பிரான்ஸ் அணியை வீழ்த்தி சரியா. லயனல் மெஸ்ஸி அவர்கள் தலைமையில் தான் அர்ஜென்டினா அணி அந்த கோப்பையை தூக்குனாங்க. ஞாபகம் நினைக்கிறேன். அது அவருடைய 3வது சாம்பியன் பட்டமாக இருந்தது. இந்த வருஷம் ஃபைனலுக்கு வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4வது கோப்பையாக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் போச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக சில முக்கியமான விருதுகள் பாருங்கம்மா. ரொம்ப முக்கியமானது பாருங்க. கோல்டன் பூட் அவார்டு, தங்க காலணி விருது சரி. தங்க காலணி விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கால்பந்து டோர்னமெண்ட்டில் யார் அதிகபட்ச கோல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க சரி. இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பயங்கரமான சுறுசுறுப்பாக பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒரு என்டர்டெய்னர் கெய்லியன் எம்பாப்பே அவர்கள் 10 கோல் அடிச்சுக்கிறாங்க சரி. மொத்தம் 10 கோல் அடித்ததுனால அதிகபட்ச கோல் எடுத்து சாதனை படைச்சு என்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்க? கோல்டன் பூட் சரி. தங்க காலணி விருதை வென்றவர் கெய்லியன் எம்பாப்பே ஃப்ரம் பிரான்ஸ். ஓகேவா? அடுத்து கோல்டன் பால் அவார்டு சரியா, தங்க பந்து விருது சரியா. சிறந்த வீரருக்காக பெஸ்ட் பிளேயர் அவார்டு அப்படிங்கிறது கோல்டன் பால் அப்படிங்கிற பேரில் கொடுப்பாங்க. இது யார் கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நடுக்கள வீரர் சரி, மிட்ஃபீல்டர் ரோட்ரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ஸ்பெயின் நாடு இந்த கோப்பையை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இருந்தவர் ரோட்ரி அவர்கள். அவருக்கு தான் பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து சில்வர் பால் அவார்டு சரி, அந்த பெஸ்ட் பிளேயரில் சில்வர் பால் விருதை வென்றவர் அர்ஜென்டினா டீமோட கேப்டன் சரியா லயனல் மெஸ்ஸி அவர்கள். மறக்கக்கூடாது, மெஸ்ஸி அவர்கள் 8 கோல் அடிச்சிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டில். அடுத்து பிரான்ஸ் பால் சரியா வெண்கல பந்து விருதை வென்றவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கெய்லியன் எம்பாப்பே. அப்போ எம்பாப்பே அவர்களுக்கு 2 விருது, ஒன்று அதிக கோல் அடித்ததுக்கு கோல்டன் பூட் அவார்டு, அடுத்து பிரான்ஸ் பால் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விருது கோல்டன் பால் சரியா தங்க பந்து விருது ரோட்ரி ஃப்ரம் ஸ்பெயின். மறந்துடாதீங்க சரியாம்மா. அடுத்தபடியாக
கோல்டன் க்ளவ் அவார்டு, சரியா, தங்க கையுறைன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறந்த கோல் கீப்பர் யாரோ அவங்களுக்கு வழங்கப்படும் இந்த விருதுக்கு பேர் தான் கோல்டன் க்ளவ். இந்த விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த உனை சைமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்த போட்டித் தொடரின் சிறந்த இளம் வீரருக்கான விருது அதுவும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பாவ் குபரேசி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது 2026ஆம் ஆண்டிற்கான முக்கியமான அந்த உலகக்கோப்பை தொடர்பான முக்கியமான செய்திகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த உலகக்கோப்பை. நம்ம அடுத்து போயிடணும்ல, பாருங்க. 2030ஆம் ஆண்டில் அடுத்த ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டி நடைபெற உள்ளது. அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்கப்பட்டு 100வது ஆண்டு. சரியா, இது வந்துட்டு ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியம் வாய்ந்த ஒரு போட்டி. சரிங்களா, அதனால சில சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க. சரியா, சிறப்பு நிகழ்ச்சினா அந்த போட்டி நடைபெறும் இடங்கள் ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க. ஜாயின்லி ஹோஸ்டட் பை அக்ராஸ் 6 கண்ட்ரிஸ். முதல் முறையாக போன நம்ம 2026ஆம் ஆண்டில் 23வது ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் 3 நாடுகள் இணைந்து நடத்தினாங்க. அது அதிகபட்ச சாதனை சொல்லி பார்த்தோம். இப்போ 6 நாடுகள் இணைந்து நடத்த போகிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது பாருங்க. சரியா, பாருங்க, இது தி 2030 ஃபிஃபா வேர்ல்டு கப் வில் பி அ ஹிஸ்டாரிக் அண்ட் மல்டி கான்டினென்ட் டோர்னமெண்ட். சரியா, அங்கே நாடுகள் 3 நாடுகள் இணைந்து நடத்தினாங்க. அதே ரெக்கார்டு. இங்கே 6 நாடுகள் 3 கண்டங்கள் இருந்து சில காண்டினென்ட்லேருந்து நடத்த போகிறாங்க. அது ஒரு கூடுதல் சைஸுங்க. ஒன்று ஆப்பிரிக்கா, யூரோப், இன்னொன்று பார்த்தா சவுத் அமெரிக்கா. 3 காண்டினென்ட்லேருந்து 6 நாடுகள் இணைந்து இந்த போட்டியை நடத்த போகிறாங்க. அது ஒரு சிறப்பு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூனிக்லி கோ ஹோஸ்டட் பை மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின். இந்த 3 நாடுகள் தான் முக்கியமான நாடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மொராக்கோ அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின் அப்படிங்கிறது யூரோப் மறக்கக்கூடாது. சரிங்களா, இவங்களோட சேர்ந்துட்டு வேற யாரெல்லாம், அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவே. இந்த 3 நாடுகளும் எதற்காக இந்த டோர்னமெண்ட் போட்டியில் சரியா நடத்துறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்க. சரி பாருமா, இந்த டோர்னமெண்ட் வில் கிக் ஆஃப் ஆன் June 8th and 9th. சரியா, எப்போ 2030. தி ஓப்பனிங் மேட்சஸ் இன் சவுத் அமெரிக்கா அண்ட் த ஃபைனல் வில் பி ஹெல்ட் ஆன் சண்டே July 21, 2030. சரியா, தொடக்க போட்டி சவுத் அமெரிக்கா நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். சரியா, சரி, எதுக்கு அந்த காரணம் அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. டு ஹானர் தி 100th anniversary ஆஃப் தி இனாகுரல் 1930 வேர்ல்டு கப் உருகுவே. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் முறையாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உருகுவே. அதில் சாம்பியன் படத்தை வின் பண்ண அணி உருகுவே தான். அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி உருகுவே முதல் உலகக்கோப்பையை வின் பண்ணாங்க முதல் போட்டியிலேயே. சரி, 1930. இப்போ அடுத்து 2030 அப்படின்னா 100வது ஆண்டு. சரியா, அதை முன்னிட்டு தான் சரியா உருகுவே, அடுத்து அர்ஜென்டினா, அடுத்து பராகுவே ஆகிய 3 நாடுகளிலும் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டி வந்து நடைபெற உள்ளது. சரிங்க, அந்த 100வது ஆண்டை குறிக்கிற வகையில். மற்றபடி ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ அவங்க தான் இந்த மேட்சை வந்துட்டு அஃபீஷியலாக நிறைய மேட்ச் நடத்த போகிறாங்க அடுத்து 2030ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. சரிங்கம்மா, இதாம்மா இன்றைய பதிவிற்கான ஒரு சிறப்பு ஒரு தொகுப்பு ஃபுட்பால் தொடர்பு. சரிங்களா, இன்றைய பதிவிற்கான ஒரு கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனையாவது எடிஷன்? சரியா, அந்த போட்டியில் சாம்பியன் படத்தை வென்ற முதல் 3 அணிகள் சரியா தரவரிசை பெற்ற சரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு. சரியா, இந்த முதல் 3 நாடுகளையும் வரிசைப்படுத்துங்க சொல்ல இருக்கலாம். சரியா, சாம்பியன்ஷிப் யார் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது, அதே மாதிரி செமிஃபைனலில் 2 டீம் விளையாடி இருக்கும், அதில் யார் வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணாங்க, இதையும் அப்படியே பதிலாக சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கால்பந்து போட்டி தொடரில் சரிங்களா இந்த கோல்டன் போட், கோல்டன் க்ளவ், பெஸ்ட் பிளேயர் அவார்டு இந்த விருதுகள்லாம் யார் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்தெந்த நாடுகளில் நடைபெற உள்ளது, அதனுடைய சிறப்பு என்ன, இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.